ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேரடைஸ் எஃபெக்ட்ன்ற படம் தான். இது வந்து தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்காட் வெயின்ட்ராப். இதில் நடித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா 4 பேர் தான் முக்கியமான கேரக்டரு. கரீனான்றவ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. ஒரு சாதாரண ஒரு வேலை தான் செய்வாள். அவங்க பொண்ணை வந்து சில்வியோன்ற கடத்திடுவான். ஆக்சிடென்டலாக கோவெக்ன்றவ ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர். அவன் வந்து ஒரு இப்போ குற்றவாளியாக இருப்பான். இன்டர்போல் ஆஃபீஸர். அவன் கூட சேர்ந்து இந்த பொண்ணை காப்பாற்ற மட்டும் இல்லாமல் நிழல் உலக தாதாவான சில்வியோவை வந்து எப்படி இவங்க டிஃபீட் பண்ணி அவனை வந்து அவங்ககிட்டேருந்து இந்த பொண்ணை எப்படி லூசின்ற பொண்ணை காப்பாற்றுறான்றது தான் இந்த படத்தில். மியூசிக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஷுவல் ட்ரீட் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த கோவெக்கும் கரீனாவும் சந்திக்கிற இடம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து சில டீல்லாம் போடுவாங்க, ஒருத்தனை போய் மிரட்டுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்து கடைசியிலேயே ஹாவே கேட்டையில் சில்வியோ வந்து இவங்க வந்து போய் தாக்கும்போது போலீஸும் வந்து வந்துடும். அதாவது இப்போ முடிகிற மாதிரி இந்த லூசியை வந்து காப்பாற்ற அவங்க பொண்ணு கரீனாவோட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு போவாங்க. வழக்கம் போல் போலீஸ் எல்லாம் சம்பவம்லாம் முடிஞ்சவொடனே தான் போலீஸ் வரும். அப்போ வந்து ஆனால் வந்து ஃபைட்டிங் நல்லாயிருக்கும், லாஸ்ட் சீன் ஃபைட்டு. மற்றபடி இந்த படத்தில் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்து ஆக்ஷன் பீரியடுக்கு ஒரு சுமாரான படம் தான். பட் பார்க்கலாம், பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் மற்றபடி எதுவும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவர் ட்ரெவனா கோவெக் நடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடம்லாம் கொஞ்சம் போரிங்காக வந்தது. ஸோ அந்த கரீனாவோட இதெல்லாம் நல்லா பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைல், ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.